ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம அருணாச்சல ஐயா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த குடும்பத்தோட சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி நம்ம அருணாச்சல வந்து திரும்பியும் சீரியஸ் ஆயிடுச்சு. உடனே சுந்தரவல்லி ஃபேமிலி எல்லாருமே போய் அருணாச்சலத்தை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ ரஞ்சித்தோட அப்பா நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி, சூர்யா இந்த மாதிரி அருணாச்சலத்துக்கு திரும்பியும் சீரியஸ் ஆயிடுச்சுடா, நைட்டுன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எங்கள் எல்லாருமே இன்னைக்கு காலையில் தான் சுந்தரவல்லிக்கு கால் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் இந்த மாதிரி சைன் போட சொன்னாங்கடா சூர்யா, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குடா, நீ எங்கே இருக்க, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சூர்யா ஆமாம் அங்கிள், நான் அட்வொகேட்டை பார்க்க தான் அங்கிள் போயிட்டுருக்கேன், அப்பாவுக்கு இப்படி இருக்குல்ல அங்கிள், ஃபஸ்ட்டு பெயிலில் வெளியே எடுப்போம், அதுக்கப்புறம் அப்பாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவும், நம்ம ரஞ்சித்தோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சூர்யா, அதுதான் நாங்கள் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம அருணாச்சலத்தை பெயில் எடுக்கலாம், அருணாச்சலம் பெயில் எடுக்க முடியாதனால தான் நம்மளால் அருணாச்சலத்தை ஒழுங்காக கவனிச்சிக்கவும் முடியல, நம்ம வீட்டுக்கும் அவரை கூட்டிகிட்டு வர முடியல, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அருணாச்சலத்தை பெயிலில் எடுத்துடலாம் சூர்யா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே டிஸ்சார்ஜ் பண்ணி ஸ்பெஷல் டாக்டர் வச்சு நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கலாம் அருணாச்சலத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தோட அப்பா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சூர்யா ஆமாம் அங்கிள், நான் அதை தான் யோசித்தேன், அப்பா அப்படியே என்னால் ஹாஸ்பிட்டலில் விட முடியாது அங்கிள், நான் அதை தான் யோசித்தேன். ஆனால் நீ எப்படி சூர்யா, நீ இல்லீகலாக வெளியே எடுக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டோன்னே சூர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், நான் லீகலாக தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு திரும்பி சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்தோட அப்பாக்கே செம்ம கோவம் வந்துடுது சூர்யா மேலே. சூர்யா பண்ணுறது இது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவோட ஆக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூர்யாவோட ஆக்ட் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ரஞ்சித்தோட அப்பா கோவத்தில், என்ன சூர்யா நீ திரும்பியும் அதே தப்பு பண்ணிட்டு இருக்க, சுந்தரவல்லி உன்னை எவ்வளோ திட்டினாலும் உனக்கு அறிவே வராதா, இங்கே பாருப்பா அருணாச்சலத்தோட உயிர் இப்படி போராட்டத்தில் இருக்கு, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தூணே அருணாச்சலம் தான், அருணாச்சலம் இல்லைன்னா என் தங்கச்சி என்னால் கண் கொடுத்து கூட பார்க்க முடியாது, அவள் இப்போவே அவள் ரொம்ப உடஞ்சி போயிட்டா, காலையிலேருந்து அவள் சாப்பிட கூட இல்லை. ஆனால் இதெல்லாம் ஏன் சூர்யா உனக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் வரைக்கும் லீகலாக எடுக்கணும்னே ட்ரை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு உன் மைண்டை நீ மாற்றிக்கோ, நமக்கு அருணாச்சலத்தோட உயிர் தான் முக்கியம், இப்பயும் சொல்கிறேன், அந்த லீகலாக எடுத்தால் அந்த லீகல் ஒன்றும் அருணாச்சலத்தோட உயிரை காப்பாற்ற போகிறது கிடையாது, நம்ம இல்லீகலாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, இல்லீகலாக நீ பணம் செலவு பண்ணினா அடுத்த நைட்டே கூட அருணாச்சலத்தை நம்ம பெயிலில் எடுத்துடலாம், அதுதான் இப்போ இருக்கிற காசுக்கான மதிப்பு, இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் தான் இருக்குது சூர்யா, அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. உடனே சூர்யா இல்லை அங்கிள், அது எப்படி என்னால் இல்லீகலாக எடுக்க முடியும், இப்போ அப்பா கண் முழிச்சாலுமே அவங்க லீகலாக வெளியே வந்திருக்குன்னு தெரிஞ்சு அப்பா திரும்பியும் ஜெயிலுக்குள்ளே தான் போய் இருப்பாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்ல போய் நம்ம ரஞ்சித்தோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சூர்யா நீ ஏன் அப்படி நினைக்கிற, சப்போஸ் நீ இப்போ லீகலாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, அப்பாவுக்கு பெயில் கிடைக்கல, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலே வச்சு ஒழுங்கான சிகிச்சை இல்லாமல் நம்மளோட கேர் இல்லாமல் அப்பாவோட உயிர் போயிடுச்சுன்னா, அப்பா கண்ணே முழிக்காமல் போயிட்டாங்கன்னா அப்போ உன்னோட லீகல் என்ன பண்ணும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா சூர்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே சூர்யா அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்களால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொஷின் கேட்குறாங்க, சரி சூர்யா அப்படியே அப்பா கண் முழிச்சாலும் நீ இல்லீகல் ட்ரை பண்ணி எடுத்தாலுமே அவங்க கண் முழிச்சிட்டாலும் அடுத்து நீ கேட்பாங்கன்னு சொல்லல, நம்ம ஏன் உண்மையை சொல்லணும், நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம் சூர்யா, ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லுவோம், இன்னொன்று லீகலாக தான் எடுக்க சூர்யா ரொம்ப நாள் முயற்சி பண்ணா, அதே மாதிரியே நீ பெட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கன்னு தெரிஞ்சு உனக்கு பெயில் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் சூர்யா, அருணாச்சலம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவார், நம்ம மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, சொல்கிறத புரிஞ்சுக்கோ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட ரஞ்சித்தோட அப்பா சொன்னதுக்கப்புறமா சூர்யா சரி அங்கிள் நான் பார்க்குறேன், நான் உங்களை கூப்பிடுறேன், திரும்ப கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. காலை வச்சுட்டு சூர்யா காருக்குள்ளே இருந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலாம், அங்கிள் சொல்கிறதும் கரெக்டு தான், அப்பாவுக்கு நம்ம லீகலாக ட்ரை பண்ணுறோன்னு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, தாய்க்கோளம் வேறு இப்படி நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்குது, நம்மளை சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம நந்தினியை வேற ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நந்தினினால தான் அந்த சிலையை வச்சனால தான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இதனால் நந்தினியும் ஹர்ட் ஆவா, நானும் எனக்கு கில்ட்டாக குத்தி காட்டுவாங்க, அந்த ஹரிதா குட்டிஷா தான் அதெல்லாம் என்னை குத்தி காட்டுது ஹாஸ்பிட்டல் எல்லோரும் முன்னாடி வச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு சரி அங்கிள் சொல்கிற மாதிரி பண்ணலாம், நமக்கு அப்பாவோட உயிர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சூர்யா ஹாஸ்பிட்டல் போகாமல் அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க. அட்வொகேட்டை பார்த்து அட்வொகேட் கிட்ட பேசுகிறாங்க. என்னோட அப்பாவுக்கு வந்து பெயில் வேணும், நீங்கள் இல்லீகலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அட்வொகேட் வந்து ஓகே சூர்யா, நீங்கள் நாளைக்கு காலையில் என்னை வந்து மீட் பண்ணுங்கள், நான் இதை வந்து பேசிவிட்டு நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா சூர்யா வந்து ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அருணாச்சலம் வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகலை. அங்கே வந்து சுந்தரவழி வந்து கத்தி கத்தி அழுதுட்ருக்காங்க. அழுதுட்டு இருந்ததை கேட்டால் நம்ம சூர்யாவுக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. உடனே எப்பயுமே பேசாத நம்ம சூர்யா சுந்தரவழிக்கிட்ட அன்னைக்கு போயிட்டு தாய்க்குளமே என்னை மன்னிச்சிருங்க, நான் லீகலாக எடுக்கணும்னு அப்பாவோட ஆசையை மட்டும்தான் பார்த்தேன், அப்பாவோட உயிருக்கு இப்படிலாம் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, என் மேலேயும் தப்பு இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க தாய்க்குளமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சுந்தரவழிக்கு வந்து எப்பயுமே சுந்தரவழி கோவப்படுற ஒரே விஷயம், சூர்யாவை பார்த்து கோவப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, சூர்யா வந்து எப்பயுமே வந்து தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டான். அவன் சொல்கிறதான் நியாயம், கடைசியில் அவன் சொல்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான் சூர்யா. அதனால தான் வந்து நான் எதிர்த்து பேசுவேன். அந்த மாதிரி தான் வந்து சுந்தரவழியோட எண்ணம். அதனால தான் சுந்தரவழிக்கு ஒரு டைமும் கோவம் வரும். ஆனால் இந்த டைம் நம்ம சூர்யா என்ன பண்ணாங்கன்னா, சுந்தரவழிட்டே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சுந்தரவழிக்கு வந்து எதுவுமே பேசலை நம்ம சுந்தரவழி வந்து. அதுக்கப்புறம் சுந்தரவழி என்ன சொன்னாங்கன்னா, அப்பா வந்து குணப்படுத்துகிற வேலையை பாரு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நானும் நம்புகிறேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனோடனே நம்ம சூர்யாவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டால் நம்ம நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நந்தினி அவங்களுக்கு பிடிக்கும்னா நந்தினி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், சூர்யா அவங்களுக்கு பிடிக்கும்னா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது அதை கேட்டால் நம்ம நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போயாச்சும் சூர்யா சார் வந்து சுந்தரவழி மேம் மனசு கோணாமல் நடந்துக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து தான் கருப்பசாமியை வந்து மனசுக்குள்ளே வந்து வேண்டிக்கிறாங்க. கருப்பா எப்படியாச்சும் வந்து அருணாச்சல ஐயா வந்து திரும்பி வந்துடணும், அவருக்கு நல்ல குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பெயில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறாங்க. உடனே வந்து பெயில் கிடைக்கிறதுக்காக நம்ம சூர்யாவுக்கு வந்து அட்வொகேட் கிட்டேருந்து திரும்ப கால் வருது. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. காலையில் அதேமாதிரி கால் வந்தோடனே சூர்யா வந்து அட்வொகேட்டை போய் மீட் பண்ண போகிறாங்க. அட்வொகேட் சொல்கிறாங்க ஓகே, இன்றைக்கி காலையிலே வந்து 10 மணி போல் நம்ம பெயிலில் எடுத்துடலாம் அருணாச்சலத்தை அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யாவுக்கு வந்து சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் வந்து மனசு ரொம்ப சூர்யாவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா நினச்ச மாதிரி அப்பாவை நம்மளால் வந்து லீகலாக எடுக்க முடியலையே, இல்லீகலாக தானே பாப்பா பிடிக்காத மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே நம்ம சூர்யா வந்து நம்ம சுந்தரவழிக்கு கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே நம்ம சுந்தரவழி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.